ஹலோங்க, இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அரை கப் பச்சரிசிக்கு அரை கப் இட்லி அரிசி, 2 ஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இதை ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுக்கலாங்க. அதை ஒரு மிக்சி பவுலில் மாற்றிட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கையிலேயே அடித்து ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கலாங்க. இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. ஆப்பம் ஊற்றுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 பிஞ்ச் சோடா உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, அரை கப் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலக்கி எடுத்து பார்த்தா ஆப்பம் மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. இதை ஆப்பம் சுடுற பேனில் ஊற்றிட்டு இப்படி ஒரு சுற்றிட்டு பார்த்தா நல்லா பபுள்ஸாக வந்துருக்குங்க. இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப சாஃப்டான ஆப்பம் ரெடி.